சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு கொழும்பில் வீடுகளை வழங்க 3 தொழிலதிபர்கள் தயார். பாதாள உலகத்தை பயன்படுத்தும் அரசியல்வாதிகள் குற்றம் சாட்டுகின்றார் ஸ்ரீநேசன். வாழைச்சேனையில் முற்றுகையிடப்பட்டது கசிப்பு உற்பத்தி நிலையம். குச்சவெளி பகுதியில் 548.5 ஏக்கர் காணி விடுவிப்பு. புதுக்குடியிருப்பின் படுகொலை 35வது ஆண்டு நினைவு தினம் அனுஷ்டிப்பு. தென்மராட்சி கொடிகாமத்தில் ஏற்பட்ட விபத்தில் பெண் பலி, இளைஞன் படுகாயம். ஐநாவில் அனுர அரசுக்கு அதிர்ச்சி கொடுத்த சீனா. யாழ்ப்பாணத்தில் ஐஸ் மற்றும் போதை மாத்திரைகளுடன் இளைஞன் கைது. எமது இனத்தின் வளர்ச்சி குறித்து ஸ்ரீதரன் கருத்து வெளியிட்டார். தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு கொழும்பில் வீடுகளை வழங்க 3 தொழிலதிபர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் மைத்திரிபால சிறிசேன இன்னும் அந்த வீடுகளை ஏற்க விருப்பம் தெரிவிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பகுதியில் 3 வீடுகளை வழங்க தொழிலதிபர்கள் விருப்பம் தெரிவித்ததாக அதை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தன்னுடைய தற்போதைய உத்தியோகபூர்வ வீட்டிலிருந்து மிக விரைவில் வெளியேறுவார் என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த கால இலங்கை அரசியலில் சட்டவிரோத சமூக விரோத செயற்பாட்டாளர்களுடன் சட்ட ரீதியான அரசியல்வாதிகள் பலரும் கலப்படமாகி செயற்பட்டதாக அறிய முடிகிறது என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்தார். ஞாயிற்றுக்கிழமை அவரால் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சட்டவிரோத பாதாள குழுவோடு நாட்டின் சட்ட ரீதியான அரசியல் தலைவர்கள், அரசியல்வாதிகள் கொண்டிருந்த உறவுகள் வேதாளங்கள் செய்வதாக கூறப்படும் பயங்கரவாத அரசியலாக கொள்ள வேண்டியுள்ளது. பாதாள உலகத்தினர் வேதாள அரசியல் நாயர்கள் இணைந்து செயற்படுவது என்பது மிகவும் ஆபத்தானது. கருப்பு பணம் வழங்குநர்களாகவும் கூலி கொலையாளர்களாகவும் பாதாள உலகத்தினர் அரசியல் புள்ளிகள் பயன்படுத்தியுள்ளனர். இவ்வாறான தகவல் ஒன்று உலாவி திரிவதாக அவர் தெரிவித்தார். இந்தோனேசியாவில் இருந்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட கெகல்பத்திர பத்மே, கமாண்டோ சலிந்து, பெக்கோ சமன் போன்றவர்களை விசாரணை செய்யும் போது பாதாள உலகத்தினரும் வேதாள அரசியல் தலைகளும் இடையிலான சகவாசம் பற்றி தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வாழைச்சேனை கிண்ணியடி வாவியின் நடுவில் உள்ள மேட்டுநில காட்டுப்பகுதியில் இயங்கி வந்த பாரிய கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்றை கிழக்கு மாகாண குற்றப்பிரிவு போலீசார் நேற்று பகல் முற்றுகையிட்டனர். கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட 2 கைது செய்ததோடு 6 தாங்கிகள் கொண்ட 1080 லிட்டர் கோடா, 30 லிட்டர் கசிப்பு என்பவற்றை மீட்டு ஒப்படைத்துள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்துள்ளனர். கிழக்கு மாகாண குற்றப்பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றை தொடர்ந்து குறித்த பகுதிக்கு சம்பவ தினமான நேற்று பகல் கிழக்கு மாகாண குற்றப்பிரிவு போலீஸ் பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீஸ் குழுவினர் தோணி மூலம் பாவியில் பயணித்து குறித்த பகுதியை சுற்றி வளைத்து முற்றுகையிட்டனர். இதன்பொழுது அங்கு சட்டவிரோத கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டுக் கொண்ட 20 கைது செய்ததோடு 6 பேரல் கொண்ட 1080 லிட்டர் கோடா, 30 லிட்டர் கசிப்பு மற்றும் உற்பத்தி உபகரணங்களை மீட்டு வாழைச்சேனை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இதில் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவில் வனவள பாதுகாப்பு திணைக்களத்தால் கையகப்படுத்தப்பட்டிருந்த 548.5 ஏக்கர் நிலம் விவசாய நடவடிக்கைகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது. குச்சவெளி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பகுதியில் 10,432 ஏக்கர் நிலத்தை விடுவிக்குமாறு கோரப்பட்டு வந்த நிலையில் 548.5 ஏக்கர் நிலம் விடுவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு படுகொலையின் 35வது ஆண்டு நினைவு தினம் நேற்று மாலை ஊர்தி பொதுமக்களால் அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் பழம்பெரும் தமிழ் கிராமமான புதுக்குடியிருப்பு கிராமத்தில் கடந்த 1990 செப்டம்பர் 21 இராணுவமும் முஸ்லிம் ஊர்காவல் படையினரும் இணைந்து கூட்டாக 17 தமிழர்களை தமிழினப்படுகொலை செய்திருந்தனர். சம்பவமான வெள்ளிக்கிழமை அன்று இரவு புதுக்குடியிருப்பு கிராமத்துக்குள் புந்த இராணுவத்தோடு இணைந்த முஸ்லிம் ஊர்காவல் படை வீடுகளில் உறங்கிக் கொண்டிருந்த தமிழ் மக்கள் 45 பேரை தூக்கத்தில் இருந்து எழுப்பி விசாரணைக்கென்று கடற்கரை பகுதிக்கு அழைத்துச் சென்றனர். விசாரணைக்கென்று இவ்வாறு அழைத்துச் சென்றவர்களை நோக்கி இராணுவமும் முஸ்லிம் ஊர்காவல் படையும் அவர்களை வெட்டியும் துப்பாக்கியால் சுட்டும் கொலை செய்துள்ளது. பெண்கள், சிறுவர்கள் உட்பட 17 பேரை கொடூரமாக கொலை செய்யப்பட்டு பலர் படுகாயங்களோடு வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த படுகொலையில் 9 ஆண்கள் 8 பெண்கள் மொத்தம் 17 பேர், இதில் சிறு குழந்தைகளும் உள்ளனர்.
இதன்போது இறந்தவர்களின் நினைவாக ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. கடந்த காலங்களில் நினைவு தினத்தை அனுஷ்டிக்க முடியாதவாறு போலீசாரின் தடை உத்தரவு, புலனாய்வாளர்களின் அச்சுறுத்தல்கள் தொடர்ந்ததால் ஊர் உறவுகள் நினைவு வணக்கத்தில் கலந்து கொள்ளாத சந்தர்ப்பங்கள் பல வருடங்களாக காணப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தென்மராட்சி கொடிகாம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கச்சாய் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்ததோடு இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று காலை 11 மணியளவில் கொடிகாமம் கச்சாய் வீதியில் இடம்பெற்றுள்ளது. குடும்ப பெண்ணும் அவரின் உறவுமுறையான இளைஞர் ஒருவரும் மோட்டார் சைக்கிளில் கச்சாய் வீதியூடாக கொடிகாமம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது அதே திசையில் சட்டவிரோத மணல் ஏற்றிக் கொண்டு சென்ற உளவு இயந்திரம் மோட்டார் சைக்கிள் மீது மோதி இந்த விபத்து இடம்பெற்றது. இந்த விபத்தையடுத்து அந்த உளவு இயந்திரம் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் கெட்பேலி மேற்கு மிருசுவிலைச் சேர்ந்த நந்தகுமார் ஜெயலட்சுமி என்ற 46 வயதுடைய குடும்ப பெண் உயிரிழந்தார். அதேவேளை உறவுமுறை இளைஞனான 22 வயதுடைய கனகலிங்கம் செந்தூரன் என்பவர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை கொடிகாம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவையும் சீனாவையும் கையாள்வதில் அனுர அரசாங்கத்துக்கு தொடர்ந்து சவால் உள்ளதாக கனடாவில் உள்ள அரசியல் ஆய்வாளர் நேரு குணரத்னம் தெரிவித்தார். ஜெனீவாவில் மனிதுரிமைகள் கூட்டத்தொடர் ஆரம்பிக்கப்பட்ட போது முதல் நாளில் இலங்கை தொடர்பான அறிக்கை வெளியானது. அதனைத் தொடர்ந்து அது தொடர்பில் பேசுவதற்கு நேரம் ஒதுக்கப்பட்டது. 43 நாடுகள் பேசுவதற்காக பதிவு செய்தன. அதில் 33 நாடுகள் பேசியுள்ளது. ஆனால் சீனா இந்த விடயம் தொடர்பில் பேசவில்லை என அவர் இதன்போது குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நீண்ட நாட்களாக போதை பாவனையில் ஈடுபட்டு வந்த 27 வயது இளைஞன் பாவனைக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்களுடன் கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 3600 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் மாத்திரைகள், அதை பயன்படுத்தும் உபகரணங்கள் மீட்கப்பட்டுள்ளன. பறிமுதல் செய்யப்பட்ட சான்று பொருட்களையும் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கோப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது இனத்தின் வளர்ச்சியும் எழுச்சியும் என்பது எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தினுடைய நம்பிக்கைகளிலேயே இருக்கிறது என யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். நேற்று அல்வாய் பாரதி விளையாட்டுக் கழகத்தின் 70வது ஆண்டு நிறைவு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில், நல்ல ஆரோக்கியமுள்ள மன தைரியமுள்ள ஒரு திடமான இதயத்தை கொண்ட பிள்ளைகளை வளர்த்தெடுக்க விளையாட்டுகள் மிக மிக முக்கியமானவை. நாங்கள் நலிந்த ஒரு சமூகம் அல்ல, நிமிந்து நிற்கின்ற மிகவும் ஆரோக்கியமான சமூக கட்டமைப்பை கொண்ட ஒரு இனமாகும். எனவே எமது இனத்தினுடைய வளர்ச்சியும் எழுச்சியும் எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தினுடைய நம்பிக்கையில் இருக்கிறது. அல்வாய் பாரதி விளையாட்டு கழகத்தின் விழா அனைவரது ஒற்றுமையுடன் இனிது நடைபெறுகிறது. அனைவரின் ஒத்துழைப்புடன் வரவேற்புடன் இந்த மைதானத்தில் இடம்பெறுவது மிக மகிழ்ச்சி அளிப்பதாக சிவஞானம் ஸ்ரீதரன் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.